மதனே நீங்க என்ன சமைக்கலாம்? சிக்கன் லிவர் கிரேவி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மதனே எடுத்துட்டு வா மச்சான். சாப்பிடுற மச்சான். சுட சுட சிக்கன் லிவர். இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடிதான். சரியா இருக்குல்ல? என்ன மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? நல்லா இயற்கையோட இயற்கையா இப்படி உக்காந்துட்டு இருக்கோமே இன்னைக்கு. பாம்பு என்ன வரப்போகுது கால்த்திக்கு போய். அதுதான் பயமா இருக்குது. எனக்குமே நல்லா ஜாலியா உக்காந்துப்போம். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு இது கட்டமா கட்டி புஷ்ணு உக்காந்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இது ஒரு புது முயற்சி, ட்ரை பண்ணுவோம். ஆனா என்னதான் இருந்தாலும் மதன் என் பக்கத்துலேயே இருக்கிறாள். மச்சான் அவா கோச்சிக்கிறான். என்ன மச்சான் செய்யற நீங்க? ஒண்ணுதான் செய்ய போறோம். கடையில போய் வாங்கி வந்தா வந்தான். என்ன செய்ய போறா? லிவர்ல எப்படி செய்ய போறேன், என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். அடுப்புல தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, அதனால தான் லிவர் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். என்ன மச்சான்? வெங்காயம் ஒழுங்கா பொடி. போய் வெங்காயம் போதுங்க. அப்புறம் விழுப்புரம் நீ எதுவுமே செய்ய மாட்டேடா தவா. ஏன்டா டே உட்காந்து திருட்டு போயிடுற. ஒரு வெங்காயம் கட் பண்ண மாட்டேற, ஒரு தக்காளி கட் பண்ண மாட்டேங்கிற. எனக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். நீ அவனோட ஒரே டைலாக் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஒரு பொடி, இன்னைக்கு ஒரு கடி. ஆனா வீட்டுல கறி குழம்பு எடுக்க மாட்டாங்க, இங்க சாப்பிட்டு போயிடுறான். வீடியோல அவன் டைலாக்கே இது ரெண்டு தான். வீட்டுல மீன் குழம்பு பிடிக்கலன்னு இங்க வந்துடுறான். இது வரைக்கும் ஈரலே நான் சாப்பிட்டது இல்ல. ஈரல் வாங்கி செஞ்சு அப்படி இல்ல மச்சான், சொன்னா மாதிரி இப்ப புரிஞ்சுச்சா? இந்த மீன் செய்யலான்னு இருந்தோம், வீட்டுல மீன் குழம்பா, அதனால அவன் இன்னைக்கு மீன் எடுத்துனோம்ல, சிக்கன் எடுத்துனோம். என்ன தெரியுமா சொன்னா, இது வரைக்கும் நான் ஈரலே சாப்பிட்டது இல்ல மச்சான், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் வாங்கி வந்து தரேன், நீ சமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான். வீடியோ கேட்டிருப்பான். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா பொதுவாக ஃபிஷ் தான் சமைக்க வேண்டியது. இவன் தான் இப்போ போயிட்டு ஈரல் வாங்கி வந்துட்டான். ஈரல் தான் வீட்டுல மீன் குழம்புங்க, இங்கேயும் எங்க மீன் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் போய் சொல்லுது. ஓ தாக்குமா கோவப்படுறான்டா. அவன் கோவம் வந்துச்சு, கோச்சின் போயிடுவான். சரி சரி, வெங்காயத்தை எடுத்து கண்ணில் வை, சரியா போயிடும். மச்சான் என் டவுட், வெங்காயத்தை அக்கல்ல வச்சா உடம்பு சரியா போயிடுமா மச்சான்? வச்சு போடுறான். அதாவது நம்ம சாப்பிடுற பொருள் சாப்பிடுற இடத்துல வச்சாதான் கரெக்ட். அக்குள்ள வைக்கிறேன் இல்ல பக்குள்ள வைக்கிறேன்னு. ஸ்கூல் லீவ் போடணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே, அதனால கேட்டேன். ஸ்கூல் லீவ் போட லெட்டர் கொடுப்பா. திருட்டு வரல அப்படிதான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அக்குல வைக்க நாங்களாம் அப்படி லீவ் போட்டதுல தான். அக்குல வைக்கிறதுக்கு நான் ஃப்ரிட்ஜ் அது ஒக்குன்னா இமாச்சல் பிரதேசா கெடாம இருக்கிறதுக்கு. ஏய் தவா காலாதி அதிகண்ணா, நீயே 2 நிமிஷத்துக்கு மேல மூந்து பார்க்க மாட்டேன். வெங்காயத்தை ராகுமார் எதுக்கு தவா அப்ப இது கேட்ட? அக்குள் இல்ல மச்சான், அடுத்த வாட்டி அப்படியே நெல்மணியை பறிச்சு அப்படியே அரிசி ஆக்கி அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம். நெல்மணியா தோட்டக்காரன் திட்டுவான், கட்டி போட்டு உதைப்பான். அப்ப பாப்பீங்க அந்த வீடியோ வரீங்க. ஒரு வீடியோக்கு 6 மாசம் ஆகும். ஆமா, ஒரு வீடியோக்கு 6 மாசம் ஆகும். இப்பதான் போட்டுக்கிறோம், அறுத்த பிறகு வந்துருங்க. எவன் வீட்டு வயலுன்னு தெரியல. போற போகல வண்டி நிறுத்தி அப்படியே பசிக்குதுன்னு சொன்னோம். சரி கொத்தமல்லி என்ன கதை சொல்றான் பாரு. கொத்தமல்லி இருக்குல்ல பின்னாடி, கொத்தமல்லி பின்னாடி போனதுல காலி பண்ணிட்டேன். இருக்கு இருக்கு இருக்கு. லைட்டர் கூறா குசு 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 குறா பஸ்ட். ஏய் நல்லா இருக்கு, குறுடா குறா நல்லா இருக்கு. குறா குறா தவா குறா பாடல மச்சான். குசு 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 குறா தவா கல்லவிட்டே ரெடியா மச்சான்? ஏய் எல்லாம் வராதுடா, ஏன்னா ரொம்ப பண்ணி குறா குறா மச்சான். மதனே என் பக்கத்து இதுக்கு வந்தீங்களா? இல்ல இல்ல நெல்லு சோகமா ஏதோ யோசிச்சு வீட்டுக்கு அனுப்புவானுங்களா? ரைட்டு அப்படி மச்சான் உனக்கு தெரியுமா இது பண்ண? அப்படியே தாவிடுவான். அது தண்ணி இது மச்சான், கவலைப்படாத, அப்படியே தண்ணி இருக்கு. எண்ணெய் ஊத்திக்கலாம். சிறிதளவு எண்ணெய்
எல்லாத்துலயும் எண்ணெய் விட்டுனேங்கிறீங்களே, கடுகு போடவே மாட்டீங்க. எல்லாத்துலயும் இன்னும் 100 ரூபா வரும். அதெல்லாம் தாளிப்பா பண்ணுறோம், கடுகு போட்டு பண்ணுறதுக்கு. டேய் வெங்காயம் போடுறோம், வெங்காயம் போடுறோம். போடு. நான் பயம்பது அதுக்கே தின்றதுக்கு மட்டும் வாய் தடுக்கிறது இருக்கு. தண்ணிலாம் ஊற்றுறான் அதுல இருந்து. சொல்லு சுதாகர், அந்த அரோமா இருக்கு. இல்லை அது வந்து நம்ம இப்போதான் ஆயிருக்கு, கொஞ்சம் கோல்டன் ஃப்ளேவரில் வரணும். கோல்டன் ஃப்ளேவரில் வந்தால் அந்த வாசனை வரும். ஏன்னா மச்சான் அந்த அடுத்த ஸ்லோக் காம்படிஷன் ஒருத்தன் கூப்பிட்டுமே என்னன்னா அவன் என்ன நானே தெரியல, பயன்ட்டான் நினைக்கிறேன். மைண்ட் இருப்பான். நம்ம கூப்பிட்ட விதமே வேற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு பிளேஸ் எப்படி நம்ம கூடுமோ அந்த மாதிரி மரியாதையாக. நல்ல பிளேயர் இல்லை போல. எத்தனை பிளேயர் வரும் தெரியுமா இங்க? இத்தனை பிளேயர் தான் ஜெயிச்சியா? அந்த பயம் வந்துச்சு போல. அந்த பயம் இருந்தா ஓகே விடு. சரி தக்காளி தக்காளி என்ன பண்ணாங்க? இது மாதிரி பட்டம் பிடிச்சிட்டு வருவாங்க. உப்பு கொஞ்சம் போடுறாரு. தக்காளி இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சது, இங்கதான் பறிச்சோம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலிடா, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன வீடியோ பாக்குறாங்க? நம்ம வீடியோ மச்சான், நீ எஜமான் படம் பாத்திருக்கியாடா? அதுல தலைவர் வந்து மீனாக்காக ஒரு பட்டாம்பூச்சி குடிச்சு வருவார்ல, அப்படி பேசிட்டு அந்த கைட்டெல்லாம் வேணாம், அதை வந்து எனக்காக அதுல வைத்தியக்காக புடிச்சு வரும். உனக்கு ஏன் பிடிக்கணும்? நானு நீ மாசமா வந்துற ரைட்ல பார்த்தா சரத்குமார் மாதிரி இருப்பேன்டா. மாசமா தான் மச்சாங்கிறான். மாசமா மச்சான். மச்சான் மறுபடியும் உப்பு போட்டா வேணாம். நான் தவக்குமார்கிட்ட சொல்லிடுறேன். தவக்குமாரே கரெக்டா உள்ள போட்டா மச்சான். எல்லாத்தையும் போட்டு பாரா உப்பு. ஒரு நிலத்துக்கு வரமாச்சு. அது ஒரு 3 போலியா இருக்கும். மசாலா எடுத்து போட்டுறான். மறுபடியுமா மிளகாத்தூள் வேணும். போட்டா வீட்டுல செஞ்ச மிளகாய் தூள் போட்டா போறா. வெங்காயம் போட்டுக்கிறாங்க. அதான் மச்சான் சொன்னேனே, நான் பசிக்குன்னு கேட்டேன். மச்சான் வந்து ஒரு விதமா ஒரு சைடிஷ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். எக்ஸ்பிரஸ் சைடிஷா மெயின் டிஷ் என்ன? இப்போ மெயின் டிஷ் வெள்ளை சாதம் தான். எப்பயும் வெள்ளை சாதம் இல்ல, பரோட்டாடா. பரோட்டாவா? பரோட்டா நான் கொஞ்சம் வரட்டா? நீ வராங்க பாரு அக்கா, நாங்க செய்யறோம் பக்கா. மீண்டும் 10 நிமிஷத்துல அவன் டவுக்கு மாதிரி பேர் வச்சிருக்கு, அருவின் பேர். நல்ல வேலை அவன் இந்த பக்கம் உட்கார, நீங்க முண்டு கொடுத்துட்டு இருப்பான். மூடி போட்டுறேன். உப்பு போட்டியா? லைட்டா டேஸ்ட் பாரு. உப்பு மட்டும் உப்பு தெரியல மச்சா, பார்க்க சொல்றேன். உப்பு கொஞ்சம் போடலாம். போட்டா ஏதாவது வீடு இருக்குதா? கொஞ்சம் உப்பே சுத்தமா இல்ல. அந்த மஞ்சள் தூள் ஸ்மெல் வருது. அது உப்பு போட்டா போடுறோம். இன்னும் கொஞ்சம் போடு. உப்பு போட்டு அசி போறமே போடுற. போக தள்ளுது. சீஸ் ஆயிடுச்சு மச்சான். என்ன கொதிக்கிற சவுண்ட் பட 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 படன்னு வெடியுது. ஈரல் ரொம்ப நேரம் ஆகுமா இல்ல சீக்கிரமா? கலரினே இருக்கிற ஏன் அப்படியே விடு. அது ஈரல் வந்து நல்லா கிரேவி, ஈரல் வந்து நல்லா கிரேவியா இருக்கணும்டா. ஈரல் நல்லா கிரேவியா இருக்கணும். ஒரு கண்டென்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு கீழே அடியும் பிடிக்க கூடாது. அடி பிடிச்சா ஒரு மாதிரி தீந்து ஸ்மெல் வரும். அதனாலதான் எங்க கத்தி எங்க எடுத்துட்டு வரலையா? நீயே தனியா பேசினு போலாமா?
மதனே எடுத்துட்டு வா மச்சான். பதினோரு மச்சான். சுட சுட சிக்கன் லிவர். இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு ஒரு புடி தான். சரியா இருக்குல்ல. மச்சான் மச்சான் அந்த கடையை அப்படியே வைடா. எங்க ரசிகர்களுக்காக. எப்படி இருக்கு? வாங்கடா. சூப்பராடா. அடிப்பொலி. சூப்பரா வந்துருக்கு. அருமையா வந்து இந்த பரோட்டா பிச்சு இந்த கிரேவில தொட்டு அப்படியே ஈரல் கிரேவி அருமையா இருக்கு. நல்லா ஒரு ஃபுல் பீஸ் எடுத்துக்கணும் பரோட்டா. நல்லா வாய் நிறைய போய் அமுக்குற மாதிரி ஒரு ஃபுல் பரோட்டா எடுத்துன்னு அப்படியே துவைச்சி ஒரே ஒரு பீஸை உள்ளே வச்சு அப்படி மடக்கி பீடா போடுற மாதிரி உள்ளே போகணும். சைடில் வச்சுக்கணுமா? அதால சைடில் வச்சுக்கூடாது. இந்த ஈரல் வந்து ஒரு ஸ்மெல், கவுச்சி ஸ்மெல் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கவுச்சி ஸ்மெல்லே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக செம்மையாக செஞ்சுக்கிறேன் மச்சான். தேங்க்யூ. அப்படியே அந்த பிரெட்டு வந்து நசைக்கு அப்படியே வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சும்மா ரெடி இல்லைடா பரோட்டா. சொல்கிறோம் அந்த மாதிரி இருக்குது அந்த ஈரல். சாப்பிட்டு முடிச்சு சொல்லு, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுறோம். பேச வாய் வரல. ஏன் ஒட்டினுக்குதா? இந்த அளவுக்கு ருசியா இருக்கு. எச்சு ஊறுது. வெளியே வந்துடும் பயமா இருக்கு. அவன் மூஞ்சில துப்பு. இந்த மாதிரி நீங்களே வீட்ல செஞ்சு சமைச்சு நல்லபடியா சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. என்னதான் வீடியோ புதுசாக போட்டாலும் நீங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணிட்டு செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ல உங்களோட அன்பான வரிகளை போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறது TK பாய்ஸ். நமக்கம். நமக்கம். இது அந்த